அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். தமிழகத்தில் வடகிழக்கு பருவமழை தொடங்கியிருக்கக்கூடிய சூழலில் கண்காணிப்பு அதிகாரிகள் நியமனம் செய்யப்பட்டிருக்கிறார்கள். இது தொடர்பான விவரங்களோடு இணைக்கிறார் எமது செய்தியாளர் ராஜேஷ். கனமழை பெய்து வருவதை ஒட்டி மாவட்ட கண்காணிப்பு அதிகாரிகளை விரைந்து மாவட்டங்களுக்கு செல்ல தமிழக முதலமைச்சர் உத்தரவிட்டிருக்கிறார். பல்வேறு மாவட்டங்களுக்கான பொறுப்பு அந்த ஆட்சியர்களையும் IAS அதிகாரிகளையும் அவர் நியமித்திருக்கின்றார். திருவள்ளூர் மாவட்டத்திற்கு கார்த்திகேயன் IAS செயல்படுவார் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. காஞ்சிபுரம் கந்தசாமி அவர்களும், செங்கல்பட்டு மாவட்டத்திற்கு கிரந்திகுமார் அவர்களும் இருப்பார் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. விழுப்புரம் மாவட்டத்திற்கு SA ராமன், கடலூர் மாவட்டத்திற்கு மோகன் ஆகியோர் நியமிக்கப்பட்டிருக்கிறார்கள். அதாவது அந்தந்த மாவட்டங்களில் மாவட்ட ஆட்சியர்கள் ஏற்கனவே இருந்தாலும் கூட இந்த அதிகாரிகள் மேற்பார்வையிட்டு தமிழக அரசுக்கும் அந்த மாவட்ட நிர்வாகத்திற்கும் ஒரு பாலமாக இருந்து செயல்படுவார்கள். அந்த மாவட்டங்களில் இருக்கக்கூடிய முக்கிய விஷயங்கள், அங்கு எடுக்க வேண்டிய துரித நடவடிக்கைகள் ஆகியவற்றை எல்லாம் ஆய்வு செய்து உடனடியாக தேவையான இந்த விஷயங்களை செய்து கொடுப்பார்கள் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. மேலும் மயிலாடுதுறை, திருவாரூர், நாகப்பட்டினம், தஞ்சாவூர், கள்ளக்குறிச்சி, அரியலூர், பெரம்பலூர் ஆகிய மாவட்டங்களுக்கும் கூட பொறுப்பு IAS அதிகாரிகள் நியமிக்கப்பட்டிருக்கின்றார்கள். சென்னையை பொறுத்த மட்டில் 15 மண்டலங்கள் இருக்கக்கூடிய நிலையில் 15 மண்டலங்களுக்கும் நியமிக்கப்பட்டிருக்கக்கூடிய IAS அதிகாரிகள் தங்களது மண்டலங்களில் மேற்கொள்ள வேண்டிய முன்னேற்பாடு நடவடிக்கைகளை உடனடியாக தொடங்க வேண்டும் எனவும் தமிழக முதலமைச்சர் உத்தரவிட்டிருக்கிறார். எனவே தமிழ்நாட்டில் பருவமழை தீவிரமடைந்திருக்கக்கூடிய நிலையில் பொதுமக்களுக்கு எந்த விதமான பாதிப்பும் இல்லாமல் அவர்களை முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக காக்கும் வண்ணமும், அவர்களது உடைமைகள் மற்றும் விவசாயிகளை பாதுகாக்கும் வண்ணமும் உரிய நடவடிக்கைகளை தமிழக அரசு அதிகாரிகள் விரைந்து மேற்கொள்ள வேண்டும் என்று முதலமைச்சர் MK ஸ்டாலின் உத்தரவிட்டிருக்கிறார்.